ஆமாம், ரொம்ப அழகான இது அறிமுகமாக கொடுத்தீங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? இவர் வந்து கதையில் ஒன்று சொன்னார், ஒரு வீடு பூட்டி இருந்துச்சுன்னு சொன்னார்ல. நான் அவரோட கதையிலேயே ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது அந்த புத்தகத்தை வாசி தான் வந்தேன். வந்து சரி, இதில் வந்து என்னன்னா தேவன் வருவாரா அப்படின்னு ஒன்று கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக தான் சொன்னேன். ஆனால் நான் அந்த கதையை சொல்லலாமான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு படம் பார்த்தேன். நீங்கள் நினச்ச மாதிரி இந்த அவதார் அது கிடையாது. நான் பார்த்தது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ். அது வந்து ரோவன் ஆக்சின். அவர் யாருன்னு, ரோவன் ஆக்சின் சொன்னால் யாருக்கும் தெரியாது. மிஸ்டர் பீன் அப்படிதான் சொல்லணும், அதுதான் தெரியும். அந்த கேரக்டர் நடித்தவர் தான். இந்த இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ். வெறும் 4 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடும் 24 நிமிஷம் தான். படமாக கூட ஒட்டிக்கலாம். அதை மென் விஸ் பேபி பார்த்துட்டிங்களா? அது இல்லை, நீ சொல்லு. அது வந்து அது நான் பார்த்தேன். சரி, இந்த கதை பேசினா எடுக்கும்போது அந்த புத்தகமும் இந்த கதையில் கொஞ்சம் இதை நான் வாசிட்டேன். நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த கதையும் அது கொஞ்சம் அப்படியே வரும். அதனால சரி, இதில் தேவன் வருவாரா, அது மென் விஸ் பேபி. சரி, இப்போ நான் வந்து படத்தை சொல்லிட்டு கடைசியில் இதில் அந்த புக்கில் வந்து முடிக்கிறேன். இது வந்து நான் வந்து சும்மா தான் போட்டேன். நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாச்சும் பார்ப்பேன், போர் அடிக்குது, ஏதாச்சும் வெப்சீரிஸ் தான் பார்த்தா மிஸ்டர் பீன் அந்த கேரக்டர்னால அவரோட எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி மென் விஸ் பீன் கூட வந்துச்சு, நம்ம ராஜமௌலின்னு எடுத்தார்ல, அதே மாதிரி அதில் ஒரு இங்கிலீஷ் மாதிரி அவர் நடிச்சது. மென் விஸ் பேபி பார்க்கும்போது ஒரு கிறிஸ்மஸ்க்காகவே எடுக்கப்பட்ட அது வெப் சீரிஸு. சரி, இவர் வந்து ஃபேமிலியாக, அவருக்கு வந்து ஃபேமிலி தான் மெயின். இந்த ஹீரோக்கு ஃபேமிலியோட ரொம்ப, நான் வந்து ரிவ்யூவாக சொல்லலை, நான் அந்த கதையை சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு புத்தகம் படித்த மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் இவர் வந்து ஃபேமிலியோட அந்த சின்ன வயசுலேயும் காமிப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் மாண்டேஜில் காமிப்பாங்க. அப்புறம் ஒரு ஏஜ் ஆன ஒன்று அவர் வந்து ஒரு இதில் சர்ச்சில் வந்து, சர்ச்சுன்னு இல்லை, அது வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சர்ச்சு தான். அது சர்ச் மாதிரி ஒரு பாடசாலை. அது எப்படி சொல்லுவாங்க, இந்த எங்கள் இதில் மதரசான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அவங்க இதில் கிறிஸ்டியனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஸ்கூல்னு வச்சுங்களேன். சின்ன குழந்தைங்களாம் அங்கே சொல்லிக் கொடுக்குற இடம். அங்கே வந்துட்டு இந்த ஒரு ட்ராமா நடக்கும். அங்கே அவர் வந்து வேலை செய்வார், பணியாளராக இருப்பார். அப்போ அவன் ஃபேமிலிலேருந்து அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுவாங்க, நாங்கள் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம், என்னோடய பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஆனால் வருஷம் ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் கொண்டாடிடுவார். இந்த வருஷம் கொண்டாட முடியல. ஆனால் வந்துட்டு அவங்க ஃபேமிலி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து என் பாய் ஃப்ரெண்டு கூட போகிறேன், நம்ம பொண்ணுக்கும் இந்த இது வந்து செட் ஆகலை, ஸோ அதனால் நாங்கள் போகிறோம், உன்னால் வந்து அவ்வளோ காசு பிள்ளைக்கு படிக்க வைக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை நான் படிக்க வைக்கிறேன், நான் கண்டிப்பாக படிக்க வைப்பேன், என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்ப்போம், அதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் இவர் ஃபோன் எடுத்து பார்ப்பாரு, மெசேஜ் வந்திருக்கோம் அவங்க ஸ்கூலில் இருந்து, இந்த மாதிரி 9,000 சம்திங் யூரோஸ் வந்து ஃபீஸ். இவர் அக்கௌண்ட்டில் வெறும் 12 யூரோவோ 100 யூரோ அவ்வளோதான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். இவர் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் விழாவுக்கு ஒரு விழா நடப்பாங்க, கிறிஸ்மஸ் ஒரு இதுக்கு. அப்போ இவர் தான் வந்து அந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது. அந்த சவுண்டு பின்னாடியும் கொடுப்பாங்களே, இப்போ வந்து குதிரை வருதுன்னா குதிரை மாதிரி கணக்கிறது, செம்பரியாடு வருதுன்னா அதே மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரோட ஆக்டிங்கே தெரியும் மிஸ்டர் பீனில். அதே மாதிரி நல்ல ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியான ஒரு படம் இது, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ இவருக்கு ஒரு கால் வரும், பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு கால் வரும், நாங்கள் லண்டன்லேருந்து இந்த ஃபேமிலி இதுலேருந்து நான் பேசுகிறோம், இங்கேருந்து ஒரு பணியாளர் தேவை. இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொல்லுவார். இல்லை நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி மட்டும் இருந்தால் போதும், அவங்க வீட்டில் யாரும் இல்லை, அவங்க வந்து வெளியே வேற ஒரு இடத்துல கிறிஸ்மஸ், அவங்க வந்து பல கண்ட்ரியில் அவங்களுக்கு வீடு இருக்கும், பெரிய பணக்கார ஃபேமிலி. நீங்கள் வரணும், நீங்கள் ஒரு நாள் மட்டும் அங்கே இருந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி மட்டும் இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டா போதும், மற்ற ஒன்றும் செய்வானு சொன்னோன்னே, இல்லை என்னால் முடியாதுன்னு சொன்னோன்னே, இல்லை உங்களுக்கு வந்து 10,000 யூரோஸ் தருவாங்க அந்த நாளில் மட்டும் இருந்தால். 10,000 யூரோஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு வந்து, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுவார். இவருக்கு தேவை இருக்குதுல்ல, சரின்னு சொல்லிடுவார். இப்போ வந்து அந்த பேபியோட என்ட்ரி மென் தெரிஞ்சுட்டு, அந்த பேபி யாருன்னா ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் சொல்லிப்பாங்க, அந்த இயேசு இதில் வந்து வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல எப்பவுமே தொழுவதில், அந்த பெருசாக அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களே, எப்போவுமே வந்துட்டு ஒரு பொம்மை தான் வைப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னா ஒரு உண்மையான பேபி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தரேன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லியிருக்கோம், ப்ரொஃபஸர். இவர் போயிட்டு பார்ப்பாரு, அந்த சர்ச்சு வாசலில் ஒரு குழந்தை இருக்கும். ஆனால் யார் வச்சுட்டு போனான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த டீச்சர் சொன்னவங்க வீட்டில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைய வச்சுருப்பார். அப்போ எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும். இவர் வந்துட்டு அவனு சொல்லுவானுங்க, நீங்கள் 5 மணிக்கு கரெக்டாக வந்துடணும், உங்களுக்கு 5 மணிக்கு இன்டர்வியூவில் பாஸ் ஆகுனா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் இப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும். லண்டன் கிளம்பத்துக்கு ரெடியாக இருப்பார். மணி 1 மணி ஆகும். இங்கே
எல்லாரும் போயிடுவாங்க. கதவை போட்டு, அவர் தான் கடைசியாக பணியாளர் இல்லையா, கதவை போட்டுவார். போட்டும்போது சவுண்டு கேட்கும், அந்த குழந்தை சவுண்டு. என்னடான்னு சொல்லி உள்ளே போவார், அந்த குழந்தை இருக்கும். ஐயோ இந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த அம்மா வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த அம்மாவுக்கு போடுவாங்க. கால் போகாது. ஒரு மெசேஜ் வச்சுட்டு, சரி நானே உங்கள் வீட்டில் வந்து குழந்தைய விட்டுடுறேன், ஏன்னா யார் வீட்லேருந்து குழந்தை வருதுன்னு இவருக்கு தெரியும். சரின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்கிட்டு அவசரமாக போவார். போய் கதவை தட்டினா அந்த வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கும். அந்த அம்மா சொல்லும், என் குழந்தைக்கு நீங்கள் முடியல அதனால கொண்டு வரலன்னு சொல்லுவோம். அப்போ இந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த கதை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த இவருக்கும் அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு பாண்டிங்கில் அப்படியே போகும் கதை. இவர் என்ன பண்ணுன்னு தெரியாது. கடைசியில் வந்துட்டு போலீஸ் கடிப்பார். போலீஸ் சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு இந்த வெதர் இப்படி கண்டிஷன் இருக்கனால எங்களால் டக்குன்னு வர முடியாது. ஐயோ நான் 5 மணிக்கு லண்டன் போகணும், ஏன்னா அவருக்கு அந்த வேலையை விட்டுறக்கூடாது. 10,000 இது கிடைக்கிது இல்லை, தன் மகளுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் இதுக்கு வெல்ஃபேர் இதுக்காக கால் பண்ணி அவங்க வந்து ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு பார்த்தா அவர் வீட்டில் வந்து எல்லாம் ரெடியாகி குழந்தைய வச்சுப்பார். அவர் வந்தவொடனே வீட்டுக்கு வந்துடுவார், சோசியல் வெல்ஃபேர் வந்துடுவார். பார்த்தா அந்த குழந்தை காணோம், குழந்தை இருக்காது. அது நம்ம தமிழில் சுட்டி குழந்தைலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தை இறங்கி வீட்டுக்குள்ளே ஓடிடும். வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிருமா. இவர் போலீஸ் வந்துட்டு, இவர் சோசியல் வெல்ஃபேர்லேயே வந்தவர், சரி பரவாயில்ல நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு, நான் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன், நீங்கள் அவசரம் இல்லைன்னு கார்டை வச்சுட்டு போயிடுவாரா. பார்த்தா அந்த குழந்தை கீழே கிடச்சிடும். திரும்ப பார்த்தா இவர் போயிடுவார். இப்படியே ஒவ்வொரு இடத்துல சூழ்நிலையாக தட்டி போவோம். கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா, சரி நம்மளோட இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு லண்டன் போயிடுவார். பிள்ளைய தூக்கிட்டே போயிடுவார். அங்கே போன உடனே அந்த வீட்டில் ஒரு அம்மா தான் இருக்கும். அந்த இவர் போய் பெல் அடிப்பார். நான் தான் வந்து ஒரு பேரை சொல்லுவார். நான் தான் சொல்லிட்டு ஓகே வாங்க சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கும். அந்த குழந்தைய எப்படி வச்சுருப்பாருன்னா, தான் கொண்டு இந்த பேக் உள்ள அந்த குழந்தைய வச்சுருப்பாரு. அந்த குழந்தைய காமிக்கவும் கூடாது யாருன்னு சொல்லிட்டு, சொல்லவும் கூடாதுன்னு. அந்த வீட்டில் நடக்கிற சம்பவம் தான் அடுத்த இதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பாருங்கள், அதை நான் சொல்லலை. அது வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியே போகும் ஒவ்வொரு கட்டமாக. அவர் வந்து இந்த குழந்தையோட அவரோட அந்த சுவாரஸ்யமான அந்த விளையாட்டுகள்லாம் ஜாலியாக இருக்கும். ஒரு டைமில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்த் ஹவுஸில் தான் அவங்களோட வீடு, கீழே ஃபுல்லாக மற்றவங்க வீடெலாம் இருக்கும். அந்த சாவி அதில் வச்சா மட்டும்தான் மேலே போக முடியும் பென்த் ஹவுஸுக்கு, இல்லாட்டா கிடையாது. அவர் சொல்லிட்டு தான் போவா, இந்த வீட்டில் யாரும் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க, இந்த இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே சரின்னு சொல்லிட்டு மேலே போயிடுவார். இப்போ குழந்தைக்கு இப்போ டைப்பர்லாம் தேவை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, டைப்பர்லாம் இருக்காது. என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீட்டில் அந்த பெரிய ஆட்களோட டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பின்னாடி கெட்டி ஒரு காமெடியாக போகும். அந்த குழந்தையோடு போவார். போகும்போது அந்த குழந்தைக்கு பேர் தெரியாது, என்ன பேர் வைக்குன்னு தெரியாது, இயேசுன்னு வச்சுப்பார். நான் தமிழில் பார்த்தேன், அதனால் வந்து குழந்தை இயேசு. அவருக்கு எங்கேருந்து வந்து தெரியல இல்லையா, இந்த குழந்தை புதுசாக வந்துச்சு, அதனால் குழந்தை இயேசுன்னு வச்சுருப்பார். இப்படி போகும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு திருடர்கள் வந்துடுவாங்க. திருடன் வந்துட்டு ஏதோ ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டுப்பாங்களா, இவங்க வந்துட்டு யார் நீங்கள் சொன்ன உடனே, இல்லை நாங்கள் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறோம், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, இங்கே வர முடியாது, அந்த இதை வச்சு கீ வச்சு தான் வர முடியும். இல்லை இந்த கீ வந்து பேஸ்மெண்ட்டில் ஒன்று கடந்துச்சு, நாங்கள் அதை வச்சா வந்தோம், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இங்கே நிறைய வந்து சாப்பாடு கிடைக்கும், எப்பவும் எடுப்போம் அப்படி சொன்ன உடனே அவரும் வந்துட்டு அவங்க ஒரு குழந்தை இருக்கும். ஸோ பரிதாபப்பட்டு இந்த குழந்தைக்கு வச்ச ஸ்நாக்ஸு அந்த ஃபுட் ஐட்டம்லாம் அங்கேயும் கொடுப்பாரு. கொடுக்கவுடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு அன்னோனியமாக ஆயிடுவாங்க. அவங்க போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை யார்ட்டும் சொல்ல மாட்டேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஃபுட்லாம் இவர் நல்ல இலகிய மனசு. சரின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. இப்போ வந்துட்டு இவர் இங்கே வந்து லண்டனில் வந்துட்டு இங்கே ஃபோன் அடிச்சுப்பார், இந்த குழந்தைய வந்து வாங்கிட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே லண்டன் போலீஸ்லேருந்து ஒருத்தவங்க அனுப்பிப்பாங்க. அவங்க வர டைமில் வந்துட்டு திரும்பவும் அந்த குழந்தை சேட்டை பண்ணி எங்கேயோ ஒளிஞ்சிரும். அவங்களும் போயிடுவாங்க. இப்படியே போயிட்டிக்கும்போது கடைசியில் ஒரு நாள் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திருடர்கள் வந்தாங்களே அவங்க வந்துட்டு தேங்க்ஸ், நீங்கள் வந்து அன்றைக்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து என் குழந்தைக்கு மாதிரி நான் வாங்கின ட்ரெஸ்ஸை உங்கள் குழந்தைக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இவங்க தலையில் போட்டு அவங்க இப்போ நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னோடனே, நீங்கள் 2 பிள்ளைங்க அந்த பிள்ளைய விட்டுட்டு போகக்கூடாது, நான் 2ஐயும் பார்த்துக்குவேன், இவர் பார்த்துட்டு இருப்பார். இப்போ அந்த போலீஸ்லேருந்து அந்த குழந்தைய வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைய மாற்றி கொடுத்துருவாரு. இவங்களோட குழந்தைய கொடுத்த உடனே இவங்க இந்த அம்மா அப்பா வந்துடுவாங்க. எங்கே குழந்தைங்கன்னு, அவன் சரியான வாள், நல்லா தான் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அந்த கூடையை திறப்பாரு. அந்த குழந்தை மிஸ்டர் பீன் கிட்ட வந்த குழந்தை தான் இருக்கும். இது என் குழந்தை இல்லைன்னு உடனே அவருக்கு ஐயோ நான் குழந்தைய மாற்றி கொடுத்துருங்க, திரும்ப கீழே ஓடுவார். கீழே போய் அந்த குழந்தைய எடுத்துருவார். அந்த குழந்தைய வந்து அந்த அம்மா அதுக்குள்ளே டிராஃபிக் ஃபைனோ ஏதோ போட்டிருக்கோம், அந்த குழந்தைய எடுத்துருவார். திரும்ப குழந்தைய கொண்டு போவார். இப்படியே போகும் அந்த குழந்தை கதை, இப்படி போகும் சரிங்களா. ஆனால் குழந்தை நல்ல பாண்ட் ஆயிரும். இப்போ என்னதுன்னா, அந்த வீட்டில் அந்த பெரிய ஃபேமிலி வந்துட்டு அவங்க யூஎஸில் தான் கொண்டாடுறான்னு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த பில்டிங்குக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் பரிச்சயமாயிருவார். அப்போ ஒரு நாள் கால் வரும், இன்னைக்கு வந்து அந்த ஃபேமிலி மொத்தம் இங்கே வருது, நீங்கள் வந்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே
நான் மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அங்கே வந்து ஒரு வேலைக்கார அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க வந்து எல்லாமே அவங்க பண்ணி தந்துடுவாங்க, சமைக்கிறதுன்னு எல்லாம். ஸோ இவர் கால் பண்ணுவார். கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுவோம், இல்லை நான் வந்து காலைல தான் வருவேன், இங்கே வந்து நைட் ட்ரெயின் தான் இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே இப்போ பனி அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன்னு கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். சரிங்க, பிரிண்ட் வரும் ஒரு பேஜ். எப்பா எவ்வளோ லிஸ்ட் அப்படின்னு பார்ப்பாரு, 10 பேஜ் அடுத்த பிரிண்ட் ஆகும். என்னடான்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக வாங்கிடுவார். வாங்கின உடனே திரும்ப அம்மா சொன்னோம், இல்லை எனக்கு இன்னுமே என்னால் கிளம்ப முடியல, நீங்கள் சமைச்சு வச்சிருங்கன்னு சொல்லிடும். இவர் என்ன, நான் இப்படி சமைக்கிறது, இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு திரும்ப கொடுத்துரும். இவர் ஃபுல்லாக சமைச்சிருவார். சமைச்சிட்டு அவர் இந்த ஃபேமிலி வந்தவொடனே எப்படி வெல்கம் பண்ணால் அதெல்லாம் செஞ்சு பார்ப்பார். எல்லாம் செஞ்சு பார்ப்பார். குழந்தை இருக்கும், குழந்தை அது பிரச்சனை இல்லை அவருக்கு. இப்படி எல்லாம் செஞ்சு பார்ப்பார். வெயிட் பண்ணுவார். அன்னைக்கு கிறிஸ்மஸ் டே, என்ன பண்ணுன்னு தெரியாது. பார்த்தா அந்த ஃபேமிலியே வராது. இவருக்கு என்ன, இவர் வந்து கால் பண்ணுவார் அந்த இன்சார்ஜுக்கு. அவர் சொன்னால், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், அவங்கள்ட்ட சொல்லன்னு நினச்சேன், நீங்கள் வந்து அவங்ககிட்டயும் ஜார்ஜியான்னு தான் அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்ககிட்டையும் சொல்லிடுங்க, அவங்க வந்து இப்போ இடையில வர முடியாத சூழ்நிலைனால திரும்ப வந்து யூஎஸ்ஏ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த இதெல்லாம் அப்படி இருக்கும். என்ன பண்ண இவருக்கு தெரியாது. எல்லாத்தையும் மூடி வச்சிருப்பாரு. மூடி வச்ச உடனே தான் ஒரு போலீஸ்காரன் கடைசியில் வருவான். அந்த குழந்தை மிஸ்ஸிங்கு, திரும்ப வந்து உங்ககிட்ட தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் எங்கிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட வந்து குழந்தைய கொடுக்க வர முன்னாடி அப்போ அந்த போலீஸ்கார்ட்ட கேட்பாரு, இங்கேயும் வந்து ஏதாச்சும் சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயின் கொடுப்பாரு. இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களா அவங்க அந்த மேலே பென்த் ஹவுஸுக்கு வருவாங்க, வேற ஒரு ஹெல்ப்புக்காக வருவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் கூட்டி அந்த கடைசியில் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட்றதா. கடைசியில் வந்து இவங்க ஒய்ஃபும் பொண்ணும் வந்து எங்கேயோ போகிறேன்னு சொன்னாங்களே, அந்த வெதர்னால போக முடியாமல் லண்டனில் மாட்டிப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் ஃபோனை மெசேஜ் போட்டு நீங்கள் வந்துருங்கன்னொடனே இப்போ ஃபேமிலியாக வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. இவ்வளோ இதுதான் கதை. ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. ஆனால் ஒவ்வொரு அந்த திரைக்கதையிலையும் பார்த்தீங்கன்னா காமெடியாக அவ்வளோ இதாக இருக்கும். 4 தான் டைம், ரொம்ப கம்மி, 27 நிமிஷம் தான் ஒவ்வொரு எபிசோடு, 4 எபிசோடு. ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு கிறிஸ்மஸுக்கு நம்ம சந்தோஷமாக ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, தேவன் வருவாராலையும் அதே மாதிரி தான். கதை ஃபுல்லாக சொல்லலை. இதில் வந்து ஒரு கேரக்டர் அழகம்மாள்னு ஒரு கேரக்டரு, அது கடைசியில் வந்து ஒரு குழந்தை பெறும். ஏன்னா இந்த கதையில் ஃபுல்லாக அந்த அழகம்மாள் வந்துட்டு அந்த ஆயா கிட்ட, ஒரு ஆயா தான் தத்தெடுத்து வளர்ப்பாங்க. தேவன் வருவாரான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த அழகம்மாள் வந்துட்டு இது வந்து அழகம்மாள் சொல்லும். ஏன்னா இந்த அழகம்மாள் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் பைத்தியமான பொண்ணு. ஸோ இந்த ஆயா வந்துட்டு வருவாருன்னு சொல்லிகிட்டே வரும். கடைசியில் எப்படி முடியும்னா, அந்த தேவன் வந்துடுவார். அந்த ஒரு குழந்தை பிறக்கும். அது வந்து அப்பா வந்துட்டு யாரோ ஒரு கயவனால அந்த குழந்தை உண்டாயிருக்கும் இந்த கதையில். ஸோ வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை பிறந்த உடனே எல்லாருமே வந்து அப்பா அம்மாலாம் நிற்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் இதான் அவங்க அப்பா அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவளுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பா இல்லையா, அப்போ இந்த பையனோட அப்பா எங்கே, பையனோட அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய போட்டுட்டு அவள் வெளியே வந்துடுவா. பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு யாருனே தெரியாத ஒரு ஆள்கிட்டலாம் வந்துட்டு, நீங்கள் பையனுக்கு அப்பா இருக்கிறீங்களா, நீங்கள் எனக்கு அப்பா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவொடனே எல்லாருமே யார் சீச்சியும் பயந்து போவாங்க, இது பண்ணுவாங்களா. அப்போ அந்த ஆயா அந்த வளர்த்த ஆயா வந்துட்டு, நீ தேவன் வருவாரான்னு கேட்பல்ல, உன் தேவனே வந்துட்டான், அவன் தான் அந்த பையன் சொன்ன உடனே. அப்படி அந்த பொண்ணு கடைசியில் எப்படி முடிப்பாருன்னா, ஜெயகாந்தன் வந்து தேவனே வந்தால் கூட இந்த பையனோட அப்பா யாருன்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னு முடிப்பார். இந்த கதை நான் ஃபுல்லாக சொல்லலை, ஆனாலும் அந்த குழந்தைய ரிலேட்டடாக வச்சு நான் சொன்னேன். அந்த வெப் சீரிஸில் வர குழந்தை எங்கேருந்து வந்தனே தெரியாது. அவர் வந்து குழந்தை இயேசுன்னு பேர் வச்சிருப்பாரு. இதில் தேவன் வருவாருன்னா அந்த குழந்தை தான் தேவனாக வருது. நீ வாசிச்சனால அந்த படம் பார்த்தனால எனக்கு ரிலேட் ஆயிடுச்சு. மணிக்கூர் முறை குறும்பட இயக்குனர்னு நிரூபிக்கிறேன். அதனாலதான் எனக்கு கூப்பிடாதீங்க கதை பேசும்போது, நான் படங்கள் விஷயமா போயிட்டு இருப்பேன்னு சொல்றது. ஸோ அந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. டைம் இருக்கும், பாருங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயகாந்தனோட ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, இதெல்லாம் தேவன் வருவாரான்னு தான் அந்த கதை. இதில் நிறைய கதைகள், எல்லா கதையும் நான் வாசிட்டேன். நல்ல அழகான கதையாக எழுதியிருப்பாரு. ஸோ ரொம்ப நல்லது. அருமையான இடத்துல உட்காந்து நம்ம பேசணும். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போ அப்போ தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஓகேண்ணா. ஸோ அருமையான